சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவிதம் பல உடையவர் காண மயிலேறி கைலாயம் தன்னை சுழலவரும் இளையவனை தொழுவார் தாளவிதம் வரும் உடையவன் A very good morning to all and a warm welcome. Firstly, I would like to extend my gratitude and thanks to our chief guests, Kalimamani Mr. Abhirami Ramanathan, Mr. Vinod Chandar and Mrs. Devayani Rajkumar. Thank you so much, sir. Thank you, madam. Hi, it is my privilege and honor to welcome you all for the grand event, the graduation day of Sri Balaji Vocational Skill Development Academy. Today we are going to celebrate a remarkable achievement of nearly 500 women who has completed their Montessori teacher training with Sri Balaji Vocational Skill Development Academy. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எங்கள் அழைப்பினை ஏற்று வந்திருக்கும் அனைவரையும் வருக வருகவென்று வரவேற்கிறோம். என்னுடைய கணவர் ஆங்கிலத்தில் சொன்னார், நான் தமிழில் சொல்கிறேன். ஸோ அனைவரையும் மீண்டும் ஒரு முறை ஸ்ரீ பாலாஜி வோகேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று மகிழ்ச்சியாக வரவேற்கிறோம். பயணத்தை ஒரு ஏவியாக சமர்ப்பிக்கிறோம். சிறிய விதையாக இருந்த நாங்கள் இறைவன் அருளா இன்று மரமாகி இருக்கிறோம். 12 வருடங்களாக பயணித்து வருகிறோம். இதுவரையில் 6000த்திற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு திறன் பயிற்சி கொடுத்து அவர்களை தொழில் முனைவராக மாற்றியிருக்கிறோம். நடைமுறையில் மாண்டசரி கல்வி பல ஆயிரம் கணக்கில் கட்டணம் வசூலிக்கும் நிலையில் எங்கள் பயிலகத்தில் இலவச மாண்டசரி என்ற திட்டத்தில் பல்வேறு கிராமங்களில் இருந்தும் நகரங்களில் இருந்தும் பல பெண்கள் மாண்டசரி கல்வி படித்து இன்று பலர் உயர் பள்ளிகளில் வேலை பார்த்து வருகிறார்கள். மாண்டசரி கல்வியில் போனிக்ஸ், சைல்ட் சைக்காலஜி, நியூட்ரிஷன், போக்சோ, ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், பிளாஷ் கார்ட்ஸ், ஆல்பம் பிரிப்பரேஷன் என்று பல வகைகளில் பயிற்சி அளிக்கிறோம். ஆகஸ்ட் 31ஆம் தேதி மரிய மாண்டசரி பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் டீச்சர் கான்க்ளேவ் என்ற நிகழ்ச்சியில் காலை ஆசிரியர்களுக்கு தேவையான போக்சோ, டான்ஸ் தெரப்பி, சைல்ட் சைக்காலஜி நடத்தி சான்றிதழ் வழங்கினோம். மேலும் சிறந்த ஆசிரியர்களுக்கான விருதுகள் வழங்கி சிறப்பித்தோம். எங்கள் அடுத்த பயணம் ஸ்ரீலங்காவில் உள்ள வவுனியா யூனிவர்சிட்டியுடன் இணைந்து அங்குள்ள 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு மாண்டசரி கல்வியை கற்றுக் கொடுத்தோம். ஸ்ரீ பாலாஜி அகாடமியின் கோஆர்டினேட்டர் கவிப்பிரியா அவர்கள் இந்த பயிற்சியை மிக அருமையாக நடத்தினார். ரோட்டரி மற்றும் IWC போன்ற சேவை நிறுவனங்களுடன் இணைந்து புலிக்குப்பம் என்ற கிராமத்தில் உள்ள பெண்களுக்கு
தையல் பயிற்சி, ஆரி எம்ப்ராய்டரி, சாம்பிராணி, சோப்பு தயாரித்தல் பயிற்சிகளை நடத்தினோம். அவர்களில் சிலர் தொழில் தொடங்கி இருக்கிறார்கள் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ரோட்டரி கிளப் ஆஃப் சென்டினல் மெட்ராஸ் உடன் இணைந்து 7 days 7 skills இலவச பயிற்சிகளை நடத்தினோம். 400க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு சுயதொழில் பயிற்சிகளை வழங்கினோம். எங்களுடைய எதிர்கால கனவு, ஒரு மாணவன் ஒரு பள்ளியில் இணைந்தால் அந்த பள்ளியில் விவசாயம் முதல் கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன் போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவன் வாழ்க்கையில் உயர முடியும். மூச்சு இருக்கும் வரை எங்கள் முயற்சிகள் தொடரும். நன்றி. அடித்தட்டு மக்களை மேல்தட்டு மக்களாக மாற்ற வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு தான் சம்பாதித்தவற்றிலிருந்தும் ரோட்டரி அறக்கட்டளையின் வழியாகவும் எதை கூறுவது எதை விடுவது என்கிற அளவிற்கு எண்ணற்ற பல உதவிகளை செய்து வரும் இவர் தலைச்சிறந்த ஓர் கல்வியாளர். இந்தியாவிலேயே முதல் மல்டிப்ளெக்ஸ் என்கிற பெருமையினை தாங்கி நிற்கும் அபிராமி மெகாமாலை உருவாக்கி இன்றைய வணிக வளாகங்களின் எழுச்சிக்கு வித்திட்ட வணிக முன்னோடி, திரைப்பட தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், தென்னிந்திய திரைப்பட அமைப்புகள் பலவற்றில் முக்கிய பதவிகளை பொறுப்பேற்றவர் என்று திரைப்பட தொழிலில் பன்முகம் கொண்ட பண்பாளர், வாழும் வள்ளலும் வணிக ஜாம்பவானுமான ரோட்டரி முன்னாள் மாவட்ட மேலாண் ஆளுநர் கலை மாமணி திரு அபிராமி ராமநாதன் அவர்களை இரு கரம் கூப்பி வரவேற்கிறோம். திரைவானில் ஒளி வீசி மின்னும் நூற்றுக்கணக்கான நட்சத்திரங்களுக்கு மத்தியில் தனது இயல்பான நடிப்பாலும் மென்மையான குணத்தாலும் இனிமையான பேச்சாலும் கோடிக்கணக்கான ரசிகர்களை தன்வசமாக்கி காதல் தேவதையாக உலா வந்து பின் பெண்ணே எழுது புது கோலம் எழுது என்று சின்ன திரையிலும் கால் பதித்து அத்தடத்திலேயே அழகான கோலமாய் மாற்றி பின் கல்வியின் மேல் தனக்கிருந்த பற்றின் காரணமாக ஆசிரியையாக பணி செய்து கல்வி தேவதையாகி இன்று இயக்குனர் என்கிற ஒரு புது அவதாரம் எடுத்து கைக்குட்டை ராணி என்கிற குறும்படத்தை இயக்கி உலக அளவில் அங்கீகாரம் பெற்றிருக்கும் திருமதி தேவயானி ராஜகுமாரன் அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். வெல்கம். மகன் தந்தை காற்றும் உதவி, இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்னும் ஐயன் திருவள்ளுவரின் வாக்கின்படி திரையுலகில் இசையமைப்பாளராய் இருந்த தன் தந்தை சந்திரபோஸுக்கு தன் செயலாலும் சாதனையாலும் பெருமையினை சேர்த்தவர். தன் தந்தை அவரது இரத்தத்தின் வழியே இவருக்கு ஊட்டிய இசையின் துணையோடு கொஞ்சி விளையாடும் மழலையர்களின் சிரிப்புக்கும் அறிவிற்கும் வித்திட்டதோடு அம்மழலையர்களுக்கு அவர்களின் தாய் எளிதாய் சோறூட்டவும் உதவிடும் சூச்சு டிவியை உருவாக்கியவர். சமூக வலைதளங்கள் இன்று இன்றியமையாததாய் மாறிப்போய் இருக்கும் உலகில் 2013 பதிவேற்றிய ஒற்றை ரைம் வீடியோ வைரலானதன் பலனாய் இன்று 94 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்களோடும் பல்வேறு புதிய சேனல்களோடும் சூச்சு டிவி விசாலமாய் விஸ்தரித்துள்ளது. யூடியூப் வரலாற்றில் வெகு சிலரே பெற்ற டைமண்ட் பிளே பட்டனையும் தனதாக்கி கொண்டு உலகம் முழுவதும் பல கோடி பார்வையாளரின் துணையோடு வெற்றி முகத்தோடு இன்றைய யூடியூபர்களுக்கு ஒரு முன் உதாரணமாய் திகழும் சாதனையாளர், குழந்தைகள் கொண்டாடும் சூச்சு டிவியின் நிறுவனர் திரு வினோத் சந்தரை பெருமிதத்தோடு வரவேற்கிறோம். கலைமாமணி திரு அபிராமி ராமநாதன் சார் அவர்களை பிரசன்னா சார் கௌரவிக்க வேண்டுகிறோம். திருமதி தேவயானி ராஜகுமாரன் அவர்களை கௌரவிக்க ஸ்ரீதிகா மேமை அழைக்கிறேன்.
சிறப்பிக்க அகிலா மேமை அன்புடன் அழைக்கிறோம். நம்ம ஆங்கில மொழி பயிலணும்னு பெற்றோர்கள் எல்லாருமே ஆங்கில மொழியை நம்ம வீட்டில் பயன்படுத்துறோம். அது ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய விஷயம் தான். ஆனா நம்முடைய தாய் மொழியை நம்ம மறந்துட்டோமோ அப்படிங்கிற ஒரு ஏக்கம் சமீப காலமா இருந்துகிட்டே இருக்கு. தமிழ் மொழி தானே, வீட்டில் தானே பேசுறோம், ஆங்கில மொழி நல்லா படிக்கணும் அப்படின்னு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்றோம். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஃபோனிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏ ஃபார் ஆப்பிள்னு நம்மெல்லாம் படிச்சிருப்போம். ஆனால் இப்போ அ ப க அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம். தமிழ்லையும் உச்சரிப்பு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது ஒரு அடிப்படையான கல்வி. எல்கேஜி இல்லைங்க, ப்ரீகேஜிலேயே அந்த ஃபோனிக்ஸுங்கிறது தமிழ்லையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதையும் நம்ம ஒரு பாடத்திட்டமாக அறிமுகப்படுத்தினா என்ன அப்படின்னு நம்ம ஸ்ரீதிகா மேம்க்கு ஒரு திடீர்னு ஒரு ஐடியா தோண, சரி நம்மளுடைய மாண்டசரி அகாடமிலேயே இதை நம்ம லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி, இங்கிலீஷில் எப்படி ஃபோனிக்ஸ் இருக்கோ அதே மாதிரி தமிழில் தமிழ் ஒலிப்பியல் அப்படிங்கிற ஒரு புக்கையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புக்கினுடைய ரிலீஸும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மொழியான தமிழ் மொழியை மகிழ்ச்சியாக குழந்தைகள் கற்க வேண்டும் என்ற நோக்கத்தில் உருவாக்கப்பட்டதுதான் தமிழ் ஒலிப்பியல். ஸ்ரீ பாலாஜி திறன் பயிற்சி மையம் வழங்கும் மாண்டிசரி முறையில் தமிழ் ஒலிப்பியல் ஆசிரியர் பயிற்சி புத்தகம். இந்த புத்தகத்தில் தமிழ் எழுத்துக்களை கதை, செய்கை, வடிவங்கள், படங்கள் கொண்டு குழந்தைகளுக்கு எவ்வாறு கற்றுக் கொடுப்பது என்பதை விவரமாக விளக்கியிருக்கிறோம். தமிழ் மொழியை மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் குழந்தைகள் கற்க இந்த பயிற்சி உதவும் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. பாலாஜி தொழில் திறன் மேம்பாட்டு பயிலகம் வழங்கும் மாண்டசரி கல்வி முறையில் தமிழ் ஒலிப்பியல் ஆசிரியர் பயிற்சி புத்தகத்தை சிறப்பு விருந்தினர்களை கொண்டு வெளியிடுவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் நம்மளுடைய தாய்மொழியான தமிழை நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியாக கற்றுக் கொடுக்கணும் அப்படின்றது மாண்டசரி மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நாங்கள் ஒரு கிட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கிட்டை எல்லாருக்குமே நாங்கள் நம்மளுடைய குரூப்பில் போடுறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெட்டர்ஸ், ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் நம்ம அதை பிளண்டிங் பண்ணுறதுக்கான ஒரு கிட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குழந்தைங்க தமிழ் அப்படின்னாலே நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இது மட்டும் கிடையாது, தமிழில் 4 லெவல்: மொட்டு, மலர், அலர், அரும்பு, மொட்டு, மலர், அலர், இப்படி 4 நிலைகளை நாங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த 4 நிலைகளில் 4வது நிலை பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னா உங்களுக்கு அது வரைக்கும் தமிழை எப்படி கொண்டு போகிறது. இலக்கணம்னா நம்ம எல்லாருமே இலக்கணம் படிச்சிருப்போம். ஆனால் இலக்கணம் இப்போ கேட்டால் நமக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. ஆனால் என்றைக்குமே ஞாபகம் இருக்கிற மாதிரி குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற மெத்தடாலஜியை நம்ம பாலாஜி அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் for calling me here. It's a great honor for me to be here amongst all of you. பெண்கள் ஆர் மல்டிடாஸ்கர்ஸ். நாங்கள் எல்லாரும் எல்லாமே நம்மளால் செய்ய முடியும், அவ்வளோ சக்தி இருக்குது ஒரு பெண்ணுக்குள்ள. மும்பையிலிருந்து பிறந்து வளர்ந்து தமிழ்நாட்டுக்கு அவ்வளவோ படங்கள் பண்ணி லாங்குவேஜை கற்றுக்கிட்டு ஏதோ பேசிகிட்டு இருக்கிறேன். நாங்கள் மும்பையோட ஆக்ட்ரஸஸ் we are very fast learners. I believe in that. We learn a language very fast.
we adapt very fast. And we actresses have proved ourselves. We have come from Mumbai over here. இங்கே வந்துட்டு நாங்கள் நிறைய சாதிச்சிருக்கோம். ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டு வந்து வாழ வைக்கிற ஒரு பூமி. எல்லாமே எங்களுக்கு தமிழ்நாடு தான் கொடுத்துருக்குது. எனக்கு எல்லாமே இங்கிருந்து தான் கிடைச்சிருக்குது. அதனால் எப்போவுமே தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு, என்னோட அன்பான ஃபேன்ஸ்க்கு, உங்கள் எல்லாருக்கும் எப்போவுமே நன்றி. உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். அது என்ன என் இனம், தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, அதான் ஏ இனம், அதான் உங்க இனம். இந்த தமிழுக்கு நிகரான மொழி உலகத்திலேயே கிடையாது. பலர் சமஸ்கிருதம் தான் முதல்ல வந்துச்சுங்கிறாங்க. நான் சொல்கிறேன் தமிழ் தான் முதல்ல வந்துச்சு. ஏன்னா இதில் இருக்க இந்த லகரமும் ஆயுத எழுத்தும் வேறு எதுலேயும் கிடையாது. ஏன் தெரியுமா லகரம் வந்திருக்குது? இந்த லான்னு சொல்லி பழகும் பாருங்க, நாக்கு வளையும். நாக்கு வளைஞ்சா தான் லகரம் வரும். அதாவது தமிழை எங்கே இருந்தாலும் ஒரு புயலே அடித்தா கூட ஒரு புல்லுக்கு ஒன்றாகாது. ஏன்னா அது வளைஞ்சு கொடுத்துரும். ஒரு மரம் ஒடிஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் தமிழை என்ன வந்தாலும் அதை வளைஞ்சு கொடுக்குறோம் தமிழை. அதான் அவன் மொழியிலேயே தமிழ் இருக்குது, லகரம் இருக்குது. அதோடு மட்டும் இல்லை, ஒரு தமிழச்சிக்காக என் அப்பன் ஈஸ்வரனே தன்னை சுந்தரேஸ்வராக மாற்றி கொண்டு வந்தார் ஐயா, ஒரு தமிழச்சிக்காக. ஏன் தமிழுக்கென்று ஒரு தனி கடவுள் முருகப்பெருமான். அப்படிப்பட்ட தமிழை வளர்ப்பதற்காக இங்கு இந்த ஸ்ருத்திகா பண்ணியிருக்காங்க ஒரு மாடல். நெகிழ்கிறது. ஏன் தெரியுமா? இந்த மாண்டிசரினா என்ன? பிள்ளைகளுக்கு பிறந்த உடனே ஒரு சின்ன கதை சொல்கிறேன். கதை சொல்லி என் பழக்கம். ஏன்னா அந்த கதை ஞாபகம் ஏன் ஞாபகம் வரும் இல்லையா? ஒரு ஹாஸ்பிட்டல், அதில் ஒரு கும்பகோணத்து ஐயர் மாமி படுத்திருக்கு குழந்தை பிறக்கிறதுக்காக. பக்கத்தில் ஒரு வட இந்தியா சேட்டு பொம்பளை படுத்திருக்கு. 2 பேருக்கு குழந்தை பிறகு, 2க்கும் ஆண் குழந்தை, 2 பேரும் சிவப்பாக இருக்காங்க. குழந்தைகளும் சிவப்பாக இருக்குது. இப்போ குழந்தைகளை குளிப்பாட்டை எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது ஒரு கையில் நம்பர் போடுவாங்க. பெட்ரோல் குழந்தை பிறந்த தாய்மாரெலாம் தெரியும். மாறி போகிறாங்க. இன்னும் ஒரு கையில் 6 போட்டாங்க, இன்னொரு குழந்தை கையில் 9 போட்டாங்க. 9 திருப்பினா 6, 6 திருப்பினா 9, பிள்ளைய மாற்றி வச்சுட்டாங்க. அப்போது மொழிங்கிறது பிறப்பினால் இல்லை, வளர்ப்பினாங்கிறது அதை சொல்ல வர்றேன். அனைவருக்கும் வணக்கம். சார் சொன்ன மாதிரி தமிழ்லேயே பேசுகிறேன். நான் வீட்டில் தான் பேசுவோம். ஆனால் நான் இங்கிலீஷ் மீடியம் தான். தமிழ் 3rd லாங்குவேஜ் தான் எனக்கு. பட் ஸ்டில் நான் தமிழில் தான் பேசுகிறேன். சார் சொல்லிட்டார். ஸோ அதனால் எனக்கு முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். தேவானி மேம், ராமநாதன் சார், பிரசன்னா, ரித்திகா மேம், எல்லாருமே இந்த ஹோல் டீமுக்கு வந்து என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஏன்னா நான் இப்போ வந்து நான் ரீசெண்டாக ஒரு கோர்ஸ் பண்ணேன், ஏர்லி சைல்ட்ஹுட் டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் பண்ணேன். அதிலெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, சைல்டு சைக்காலஜியில் 0லேருந்து 5 வயசுக்குள்ள ஒரு குழந்தைக்கு எந்த மாதிரி சொல்லி கொடுக்கணும், எப்படி பாசிட்டிவாக சொல்லி கொடுத்தா அதோடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும், எப்படி சொல்லி கொடுக்கலன்னா அதனால் இருக்கிற பிரச்சனைகள் எவ்வளோ வரும் அப்படின்றத நான் வந்து இந்த கோர்ஸில் படித்தேன். இவங்க வந்து அதை செயல்முறைப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த குழந்தைங்களுக்கு அந்த 0 to 5, 7 வரைக்கும் இருக்கிற அந்த பீரியட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பீரியட். அவங்க பிரெயின் டெவலப் ஆகிறது வந்து அந்த நியூரான்ஸ்லாம் கனெக்ட் ஆகி 5 வயசுக்குள்ளே எல்லா நியூரானும் கனெக்ட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், அதாவது யோசனை பண்ணுறது, அப்புறம் லாங்குவேஜ் ஸ்கில்ஸு, இந்த மாதிரி எல்லாம் சோஷியல் எமோஷனல், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஒரு கோவம் வந்தால் எப்படி நம்ம வந்து அந்த ஒரு குழந்தை அந்த கோவத்தை எப்படி இது பண்ணிக்கணும், ஒரு சந்தோஷத்தை எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நிறையா இது வருது. இவங்க இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷம். என்னென்னா இதெல்லாம் நான் ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் பார்த்துருக்கேன். நம்ம இதில் பார்த்தா எப்போவுமே ரொம்ப வருஷமாக ரோட் லேர்னிங்காக தான் நான்லாம் படித்ததெல்லாம் அப்படி தான். மொத்தமாக ஒரு 50 பேர் உட்கார வச்சுட்டு எல்லாரும் ரிப்பீட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல், இப்போ மாண்டிசரி சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு குழந்தை எல்லாமே சைல்ட் சென்டர்ட், ஒவ்வொரு குழந்தைக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த குழந்தைக்கு என்ன வருது, இப்போ அதுக்கு ஏபிசி வரலையா, அன்னைக்கு அது வந்து விளையாட ஆசையாக இருக்கா, விளையாட விட்டுறலாம். இன்னொரு நாள் அதுக்கு திடீர்னு ஏபிசி இது பண்ண வரும், இன்னொரு நாள் அது பாட்டு பாட ஆசைப்படும். இந்த மாதிரி அதுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் பண்ண வைக்கிறது தான் இந்த டைப் ஆஃப் எஜுகேஷன், விச் இஸ் வெரி கிரேட். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பெண்கள் வந்து குறிப்பாக கைத்தொழில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிட்டோன்னாலே வேலை தேடி அலைய வேணாம், வாழ்க்கையில் பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிறதா அந்த வரிகளோட அர்த்தம். இந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கைத்தொழில் கற்றுக்கும் போது இன்னும் அவங்களுக்கு கூடுதல் சிறப்பாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு கலையை வந்து சொல்லி கொடுக்குறாங்க. இந்தியன் ட்ரெடிஷ்னல் ஆர்ட் ஃபார்ம்ஸ் வந்து நிறைய இருக்குது. இந்த பெயிண்டிங்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வார்லி பெயிண்டிங் இருக்குது, மதுபானி இருக்குது, கலம்கரி இருக்குது,
நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மோர் தேன் 20க்கு மேலே இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாதிரி ஒரு கலையை சொல்லி கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நம்ம ஒரு கேடயம் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, அவார்ட் கொடுக்குறோம், நீங்கள் நல்லா சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் இல்லை. அவங்கள பண்ண வச்சு அதையே கேடயமாக மாற்றி ரொம்ப இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணியிருக்காங்க ஸ்ருதிகா மேம், ஸ்ரீ பாலாஜி வொகேஷனல் ஸ்கில் அகாடமி. உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், நம்ம இப்போ அதான் லான்ச் பண்ண போகிறோம். கேடயம் வந்து நம்ம ஒரு மாதிரி கோல்டில் சில்வரில் அந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இவங்களுடைய அந்த கலை, அந்த ஆர்ட் வந்து பண்ணியிருக்காங்க இல்லையா, அதையே கேடயமாக மாற்றி இன்னோவேட்டிவாக திங்க் பண்ணி இதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து வாலில் மாட்டிக்கலாம், அந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவ் ஐடியாவோட இந்த கேடயத்தை வந்து ஸ்ரீ பாலாஜி வொகேஷனல் ஸ்கில் அகாடமி வந்து லான்ச் பண்ணுறாங்க. சிறப்பு விருந்தினர்களை கொண்டு இதை வந்து நாங்கள் வெளியிடுவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஏவி ப்ளீஸ். சில குறைகளுடன் பிறக்கும் குழந்தைகள் அவர்கள் எதிர்காலத்தை எதிர்நோக்கும் போது அவர்கள் சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற எண்ணங்கள் நம் அனைவரின் மனதிலும் அசைந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்களுடைய சிறிய முயற்சியில் இதோ இந்திய கலைகளை டிராபிகளாக மாற்றி அமைக்கிறார்கள் எங்கள் சிறப்பு குழந்தைகள். சின்னஞ்சிறு கைகளால் உருவாகிறது இந்த பரிசு பொருட்கள். இதோ முதன் முறையாக இந்திய கலைகள் கொண்ட பரிசு பொருட்கள் உங்களுக்காக. லைவ் ரெக்கார்டிங் ஒன்று பண்ணி நம்ம இப்போ தான் வி ஆர் ரீச்சிங் வந்து 10 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் தமிழில். ஸோ அந்த 1 கோடி பேர் ரீச் ஆகும்போது அந்த இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து எல்லா டீச்சர்ஸையும் நான் இன்வைட் பண்ணுறேன். நம்ம வில் கிரியேட் a செஷன். எஸ் 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 ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். வழிகாட்டி நம்ம எல்லாருக்குமே வேணுங்க. எல்லா டைம்லேயுமே நமக்கு ஒரு வழிகாட்டி அப்படிங்கிறது வேணும். சரி, ஓகே, நம்ம அகாடமிக்கு வந்துட்டோம், என்னென்ன கோர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை தாண்டி ஹோம் பிஸ்னஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் நம்மள நிறைய பேருக்கு தெரியாது. கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருப்போம். அப்படியே தெரிஞ்சாலும் சும்மா ஒரு லைனில் தான் பார்ப்போம். ஆனால் என்னென்ன பிஸ்னஸ் பண்ண முடியும், அந்த என்னென்ன திட்டங்கள் வந்து அரசு சார்பில் கொடுத்துருக்காங்க, அதில் கடன் உதவி எப்படி பெறலாம், இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த 360 டிகிரி ஆங்கிள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி 360 டிகிரி ஆங்கிளில் ஒரு ஹோம் பிஸ்னஸ் கைடை வந்து ஒரு புக்காக வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஸ்ரீ பாலாஜி வொகேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் கல்வியில் சிறந்து விளங்கி பல தொழில்களில் சாதனை புரிந்து வருகிறார்கள் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை. திருமணத்திற்கு முன் கல்வி, உயர் படிப்பு, வேலை என்று வலம் வந்தவர்கள் திருமணத்திற்கு பிறகு வீடு, உறவுகள், குழந்தைகள் என்று உழந்து கொண்டிருக்கிறார்கள். பலர் வீட்டையும் பார்த்து கொண்டு ஏதாவது தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். மேரேஜ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா குழந்தைய பார்த்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தேடல் தான் இப்ப எல்லா பெண்களுக்குமே இருக்கு. அதுல ஒரு குழப்பம் என்னன்னா, எஜுகேஷன் பக்கம் போலாமா இல்ல சுயதொழில் தொடங்கலாமா, சுயதொழில் எப்படி தொடங்குறது, நிறைய தொழில் இருக்கு, நம்மளால சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியுமா, இதுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணும், இது மாதிரி நிறைய குழப்பங்களோட தான் பெண்கள் வராங்க. உங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் விடையாக அமைகிறது ஹோம் பிசினஸ் கைட், சுய தொழில் கையேடு, தொழில் தொடங்குவதற்கான சிறப்பு தகவல் தொகுப்பு. ரோட்டரி கிளப் ஆஃப் சென்டினல் மெட்ராஸ் மற்றும் ஸ்ரீ பாலாஜி வொகேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமி இணைந்து வழங்கும் சுய தொழில் கையேடு உங்களுக்காக.
இந்த ஆர்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த கேடயம் வந்து நம்ம ரோட்டரி கிளப் மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். வேர்ல்ட் ரெக்கார்ட் வந்து இப்போ நடக்க போகுது. தேங்க்யூ ஸோ மச் ப்ரொப்ரைட்டர் சுதா மேம் அண்ட் டைரக்டர் செல்லா மேம் ஃபார் கண்டக்டிங் திஸ். பண்ணணும் அப்படின்னு யூ ஆர் கோயிங் டு பெர்ஃபார்ம் a world record. தோல்ல தட்டிக்கோங்க, சூப்பராக பண்ணணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கோங்க. Let's start. The snake is in the glass, the snake is in the glass. The snake is in the glass. Puff out the candles on the pink peach cake. Puff out the candles on the pink peach cake. Puff, puff, puff. Hear the airplane, hear the airplane, The mom and the dad make many meals for their hungry children. See me play on my drum. Playing drums is lots of fun with the da 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 da. See me play up on my drum. You. I like to have a barbecue with you and you. Call upon the prime conceiver of this moment, Dr. P. Shritika on stage to honor on this momentous occasion of the world record achievement in her pursuit for excellence in education and take this to greater heights. Dance performance paathirilama. So this performance is presented by Kids World. Can we all give them a big round of applause? Yeah. Kids World students, awesome performance. Karishma. Kandipa ma'am, the moves, the
எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. To create a learning environment that fosters curiosity, creativity and confidence. To uphold the principles of Montessori education and encourage independence, self-discipline and a lifelong love for learning. Thank you. வணக்கம். ஸ்ரீ பாலாஜி ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒகேஷ்னல் கோர்ஸ்க்காக வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட்டுக்காக வந்திருக்கோம். நான் வந்து மடிப்பாக்கத்துலேருந்து வந்திருக்கேன். ஸ்ரீ சாய்ராம் வித்யா மந்திர் ப்ளே ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி நடக்கிற இந்த வேர்ல்டு ரெக்கார்டு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு. ஸ்ரீ பாலாஜி ஒகேஷனல் அகாடமியில் நாங்கள் வந்து மாண்டிசரி கோர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலி நான் லாஸ்ட் இயர் தான் காலேஜ் கம்ப்ளீட் பண்ணேன். என்ன பண்ணணுன்னு தெரியாமல் இருக்கும்போது இந்த கோர்ஸ் பார்த்து ரொம்ப அஃபோர்டபுளாகவும் ரொம்ப கிளியர் அண்ட் எல்லாமே சூப்பராக சொல்லி தருவாங்க. எந்த டவுட்ஸ் கேட்டாலும் கிளியராக இருப்பாங்க. எஸ்பெஷலி கவிப்ரியா மேம் ஆன் அப் டு டேட் எல்லா லெசன்ஸும் கவர் பண்ணுறாங்க. எந்த டவுட்ஸ் கேட்டாலும் எந்த டைமிங்லேயும் பர்ஃபெக்டாக இருக்காங்க. ஸோ வெரி மச் ப்ரவுட் டு பி எ ஸ்டூடெண்ட் ஆஃப் திஸ் இன்ஸ்டியூட். நான் வந்து மேரேஜுக்கு அப்புறம் எதுவுமே இல்லைங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பை தேடிட்டு இருந்தேன். அப்போ தான் யூடியூப்பில் சர்ச் பண்ணும்போது ஸ்ரீ பாலாஜி வொகேஷனல் குரூப் அகாடமி ஸ்ரீ பாலாஜி அகாடமி பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு. எங்களை மாதிரி எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்கும்போது ஒரு வெளிச்சம் மாதிரி தான் எங்களுக்கு. அதே மாதிரி ஒன்லி மாண்டிசரி மட்டும் இல்லை, நிறைய ஆட்டிசம் அந்த மாதிரி விஷயங்களும் நிறைய எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. எந்த டவுட் கேட்டாலும் உடனே சொல்லி தருவாங்க, எந்த டைமுனாலும் சரி. இவ்வளோ தூரத்துக்கு வந்து ஆன்லைனில் சொல்லி கொடுத்து இவ்வளோ தூரம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் வெரி ஹானரபிள் டு பாலாஜி வொகேஷனல் குரூப்ஸ். ஹாப்பி டே. திஸ் இஸ் சுஷ்மிதா ஃப்ரம் டிஎம்சிஇ ஜூன் பேட்ச். நான் வந்துட்டு பாலாஜி வொகேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் அகாடமியை வந்து இன்ஸ்டாகிராமில் தான் பார்த்துருந்தேன். ஸோ ஐ வாஸ் ஸோ ஷாக்ட் வித் அஃபோர்டபுள் ஃபீஸில் வந்துட்டு நல்ல ஃபேக்கல்ட்டி வச்சுட்டு ஒரு உமன் ஆண்டர்ப்ரனரை வந்து என்கரேஜ் பண்ணிவிட்டு அவங்க காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படிப்பை கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒர்க் இருக்கும் இதுவாக இருக்கும், ஆனால் அந்த டீச்சர்ஸ்ங்க வந்து அவ்வளோ அழகாக நம்ம கூட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ரொம்ப அழகாக வந்து எங்களுக்கு கூட என்கரேஜ் பண்ணி எங்களுக்கு தெரியலனாலும் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய பிள்ளைங்களுக்கு நாங்கள் எப்படி டீச் பண்ணணும், எந்த அளவுக்கு சாஃப்ட்னஸாக நாங்கள் வந்து கைட் பண்ணோன்றதை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இதில் வந்து நாங்கள் ரொம்ப ஒரு லெசன் நல்ல நியூ லெசனாக கற்றுருக்கோம். அதே மாதிரி ரொம்ப அமேசிங் டீச்சிங். இங்கே டிப்ளமோ இன் மாண்டசரி ஏர்லி சைல்டு டெவலப்மெண்ட் பண்ணேன். எனக்கு ஆன்லைன் கோர்ஸும் மேம் தான் உள்ளே வந்து ஜாயின் பண்ணேன். பட் ஆஃப்டர் தட் எனக்கு வந்து இந்த ஆன்லைன் கோர்சஸ் எல்லாமே ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸுமே வந்து நல்ல எஃபிஷியண்ட்டாக எனக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக ஒரு கிளாஸ் கூட வந்து எவ்வளோ பேஷன்ஸாக ஒவ்வொரு ஸ்டாஃப்மே வந்து ட்ரெயின் பண்ணாங்க.